பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நீரின்றி அமையாது உலகு. தமிழர்கள் நீரினுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் வள்ளுவர் கூட கடவுள் வாழ்த்திற்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்கிற அதிகாரத்தை தான் படைத்தார். நீங்கள் நுட்பமாக பார்த்தால் ஒரு மரத்தை கூட தன்னுடைய சகோதரியாக பார்க்கக்கூடிய இலக்கிய பதிவுகள் எல்லாம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தை நம்ம யோசித்து பார்த்தா காலி குடங்களோடு பெண்கள் தண்ணீருக்காக காத்திருக்கக்கூடிய சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு மாசடைந்து ஏன் மரணிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில்தான் இன்றைய பேசும் தலைமையினுடைய விருந்தினர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கோவையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மரங்கள் இவருக்காக நன்றியோடு தென்றல் வீசி கொண்டிருக்கிறது. பல நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இவரை நன்றியோடு நினைந்து பார்த்து கொண்டிருக்கிறது. யார் அவர்? இவரை பற்றி ஒரு அழகான அறிமுக தொகுப்பு உங்களுக்கு இருக்கிறது. பார்த்த பிறகு பேசும் தலைமை பயணிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீசும் தென்றல், சிறுவாணி தண்ணீரின் சிறப்பு, பச்சை பசேல் என்று சூழ்ந்திருக்கும் மரங்கள் என்று இயற்கை எழில் கொஞ்சும் நகரம் கோவை. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பயணிக்கும் நொய்யலாரும் அதனை சுற்றி அமைந்திருக்கும் ஏரி குளங்களும் கோவை மாநகரம் அணிந்திருக்கும் ஆபரணம். சோழ மன்னர்களின் நீர் மேலாண்மை சாதனைக்கு சான்றாக இதனை கூறலாம். ஆனால் 2003ஆம் ஆண்டு கோவை மாநகரம் கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை சந்தித்தது. கிணறுகளில் 1000 அடிக்கு கீழே நிலத்தடி நீர்மட்டம் சென்று விட்டது. இத்தகைய சூழ்நிலையில்தான் கோவையின் தாகம் தீர்க்கும் அமைப்பாக சிறு துளி பூத்தது. அடுத்த தலைமுறையினருக்கு இயற்கை அன்னையை பாதுகாத்து அரவணைத்து கொடுப்பது தனது கடமை என்று சிந்தித்தார். அப்போது பூத்ததுதான் சிறு துளி என்ற அமைப்பு. வறண்டு கிடந்த பெரிய குளத்தை மீட்டெடுக்க முடியுமா என்று யோசித்தபோது பலரும் இது சாத்தியமில்லை என்று அவநம்பிக்கை விதைகளைத்தான் விதைத்தார்கள் என்று நினைவு கூறுகிறார் இந்த பசுமை தேவதை. ஆனாலும் நம்பிக்கையோடு சிறு துளி பயணப்பட சாதி மத வேறுபாடுகளை கடந்து பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இந்த பசுமை மீட்பு பயணத்தில் பங்கேற்க இதோ பெரியகுளம் இன்று நிரம்பி வழிகின்றது. சிறு துளியின் நம்பிக்கை பெரு வெள்ளமென பெரிய குளத்தை நிறைத்திருக்கின்றது. பல ஏரி குளங்களை மீண்டும் பசுமையின் மடியை நோக்கி மீட்டெடுத்த சிறு துளி அடுத்த பயணமாக 4.5 லட்சம் மரக்கன்றுகளை கோவை மாநகரம் சுற்றிலும் நட்டு சாதனை புரிந்திருக்கின்றது. நம்பிக்கையோடு பேசும் இந்த பசுமை தேவதை இயற்கையின் அவசியம் குறித்தும் பசுமையை மீட்டெடுக்க தனி மனிதனாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமையினுடைய விருந்தினர் பசுமை தேவதை, பிரிக்கால் நிறுவனத்தினுடைய துணை இயக்குநராக இருக்கக்கூடியவர். கோவையில் மிகப்பெரிய சமூக மாற்றம், பசுமை மாற்றத்தை நடத்திய சிறு துளி அமைப்பினுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய வனிதா மோகன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. நிறைய நமக்கு தேவையான இயற்கை சார்ந்து, சூழலியல் சார்ந்து, நீரினுடைய மேலாண்மை சார்ந்தெல்லாம் இன்றைய பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. பயணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான இயற்கை சார்ந்து, இயற்கையை நோக்கி இந்த தலைமுறை போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமானவராக அறியப்படுறீங்க மேடம். அதனால தான் பேசும் தலைமை உங்களை சந்திக்குது. உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறது உங்களுடைய பாலிய காலம் கோயம்புத்தூரில். நீங்கள் நிறைய பதிவுகளில் சொல்கிறீங்க, ஆற்றில் குளித்து விளையாடியது, இயற்கையோடு இருந்தது அப்படிலாம் சொல்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அன்றைய கோவை எப்படி இருந்தது, இயற்கையோடு இருந்தது உங்களுடைய பாலிய காலத்தில்? நான் வளர்ந்தப்போ நொய்யல் ஆற்றுல தண்ணி எப்பவும் இருந்தது. நொய்யல் ஆறு பக்கமே போகிறதுக்கு எங்கள் பாட்டி விட மாட்டாங்க, அவ்வளோ தண்ணி போகும் வருஷம் பூரா. அதுக்கப்புறம் குளங்கள் எல்லாம் தண்ணி இருக்கும். எப்போ அந்த குளங்களை தாண்டி போகிறோமோ அப்போல்லாம் நிறுத்தி மீனுக்கு உணவு கொடுப்போம். அந்த மாதிரி இருந்தது. நிறைய பறவைகள் இருந்தது, ரம்யமான ஒரு சூழ்நிலை, மரங்கள் நிறைய இருந்தது. நான் சின்ன வயசில் ஆர்எஸ்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் குடியிருந்தோம். அப்போது ஃபாரஸ்ட் காலேஜ் இருந்தது.
எங்கே பார்த்தாலும் காடுகள் தான். ஓஹோ. அவ்வளோ மரம் இருந்தது. எங்கேயோ அங்கெங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும். அப்படிதான் நான் வளர்ந்தேன். இது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் அங்கே வளர்ந்தோன்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்போ இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஆனால் ரம்யமான ஒரு சூழ்நிலை, ஏசிங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா வருஷம் பூரா ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கும் கோயம்புத்தூரில். அதுவும் உங்களுக்கு மார்கழி மாதம் எல்லாம் குளிராகவே இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது தான் கோவை. உங்களுடைய வர்ணனைகள்லேயே நீங்கள் இயற்கையை எந்த அளவுக்கு கொண்டாடி வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் நீங்கள் படித்தது வந்து வணிகவியல், நிர்வாகவியல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் அப்போது சுற்றுப்புற சூழல் சார்ந்தெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுங்களா சின்ன வயசில்? சுற்றுச்சூழல்ங்கிறது we just took it for granted. ரைட். எல்லா பக்கம் நல்லா அழகாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறப்போ உங்களுக்கு வாலாங்குளம் பக்கத்தில் தான் ஸ்கூலு. வாலாங்குளத்தை தாண்டி போகிறப்போ அந்த காற்று வீசி உங்களுக்கு விண்ஷீல்டில் தண்ணி அடிக்கும். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் we took it for granted. அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு யதார்த்தமான ஒரு நிலையில் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜு, லேண்ட்ஸ்கேப் ஒரு பக்கம் மாறிட்டே இருந்தது. அது நாங்கள் கவனிக்கல, நான் கவனிக்கல. அது ஒரு பக்கம் மாறிட்டு இருந்தது. ஒரு பக்கம் என்னோட வாழ்க்கை சூழலுங்கிறது ஐ வாஸ் கெட்டிங் சக்ட் இன்டு இட். எப்படி இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது திரும்பி பார்க்கல. ஆனால் ஒன்று மட்டும் கண்ணை உறுத்திட்டே இருந்தது, அதுதான் வாலாங்குளம். ஏன்னா வாலாங்குளம் சிட்டி சென்டரில் இருந்தது. போகிறப்போ வர்றப்பெல்லாம் தண்ணி காணோம், தண்ணி கம்மியாயிடுச்சு. அப்புறம் பார்க்க சாக்கடை தான், அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு. இதுதான் இருந்ததே ஒழிய இது நம்மளை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும், வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. உங்களுடைய ஃபேமிலியில் அப்பா, அம்மா அல்லது உங்களுடைய கணவர், குழந்தைகள் இதில் யார் உங்களுடைய ரசனைக்கு ஏற்றவாறு இது சார்ந்து சூழல் சார்ந்து உங்கள் குடும்பத்தில் பேச்சுன்னா யாரோடெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க? அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே சுற்றுச்சூழலை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருந்தாங்க. அப்பாவும் சரி, அம்மாவும் சரி. அம்மா மரம் வளர்ப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஃபாரினெல்லாம் போனால் எல்லாரும் நிறைய சாமானை வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. ஆனால் அம்மா செடிக்கு வாங்கிட்டு வருவாங்க, விதைக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்பா எப்பவும் இஸ்ரேல் நாட்டை பற்றி அடிக்கடி ரொம்ப பேசுவார். ஏன்னா அவர் he was one of the pioneers. இந்த ட்ரிப் இரிகேஷன் கொண்டு வர்றதுக்கு, இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு he was one of the pioneers. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணார். இது வரக்கூடிய காலங்களில் தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. விவசாயத்துக்கு நம்ம ரொம்ப தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்கோம், விரயம் பண்ணிட்டு இருக்கோம். இஸ்ரேல் நாட்டில் தண்ணியே இல்லாத ஒரு நாட்டில் அவங்க அவ்வளவு நுணுக்கமாக அதை ஆராய்ச்சி பண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க உலகத்திலேயே அதிக விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி தண்ணி பற்றி பேசுவார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு, இயற்கை சார்ந்த ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால நான் லக்கின்னு சொல்லணும். கோவையில் 2003 ஆண்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு இருந்த ஒரு சூழல். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் உருவாகிறது. அந்த நிலை எப்படி இருந்தது மேடம்? ஏன்னா அந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது? 2003 தான் ரொம்ப மோசமாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து பருவமழை பெய்யல. அப்போ நிலத்தடி தண்ணீர், இது ஒரே வருஷத்தில் உங்களுக்கு நிலத்தடி நீர் போகல. அப்படியே வருஷமாக ஒவ்வொரு வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருந்த பல காரியங்கள்னால நிலத்தடி தண்ணீர் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா முக்கியமான நீராதாரம் கோயம்புத்தூருக்கு வாலாங்குளம் தான். அதுக்கு எதுவும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னார். அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்போ அப்போ கலெக்டர் சொன்னார், இதில் தண்ணி இல்லை, உங்களுக்கு ஆற்றுல தண்ணி இருந்தால் தானே உங்களுக்கு குளங்களுக்கு தண்ணி வரும், நொய்யல் ஆற்றுலையே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணலான்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பத்திலிருந்து நொய்யல் எங்கே உருவாகுதோ அங்கிருந்து நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு வந்தோம். ஸ்டடி பண்ணிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு அமைப்பு.
அந்த காலத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்கள் வந்து இவ்வளோ ஒரு நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அவ்வளோ தண்ணி இருந்ததுனால தான் இந்த நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க, இந்த குளங்களை உருவாக்கியிருக்காங்க. எங்கே போச்சு அப்படின்னு போய் பார்த்தா நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். இது நடந்ததெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துல தான் இருக்கணும் இவ்வளவு. ஏன்னா அவ்வளோ தண்ணி இருந்த ஒரு ஆறு உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுறதுன்னா காரணம் இல்லாமல் முடியாது. ஸ்டடி பண்ணிட்டீங்க. தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய நிலைமை தான். நீங்கள் இதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றப்ப தான் அந்த பொறியாக வளர்கிறது வந்து சிறுதுளி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரீங்க. ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா அதற்குள்ள ஒரு கரிசனம் எல்லாருக்கும் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறதுல அனுபவம் வேணும், பணசக்தி, மக்கள் சக்தி அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம் மேடம். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது நம்ம எல்லாருடைய பிரச்சனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு நீரினுடைய மகத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள், ஆனால் சமீப காலகட்டத்தில் நம்ம எந்த அளவிற்கு இந்த இயற்கை சார்ந்து பசுமை சார்ந்தெல்லாம் விலகி போயிருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் இன்றைய பேசும் தலைமை பசுமை தேவதையோடு பேசி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.